உடை கட்டுப்பாடு ஒரு சட்டம் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் சொன்னார். எதுக்குடா இப்படி சொல்கிறான்னு சொல்லி நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். இந்த உலகத்தில், இந்த இந்தியாவில், நமது தமிழ்நாட்டில் அநேக குற்றங்கள் வருவதற்கு காரணம் இந்த உடை கட்டுப்பாடு அற்ற தன்மையே என்று சொல்லலாம். உடை சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி அநேக பெண்கள் சொல்கிறார்கள். அன்பானவர்களே, உடை உடலை மறைப்பதற்கு மட்டும் என்ற அடிப்படையிலே நாம் சிந்திக்க வேண்டும். அந்த காலத்தை விடுங்க, பரவாயில்ல. இந்த காலத்தில், எந்த காலத்திலேயாவது நாம் உடையை நாகரிகமாக அணிவது மனிதனுக்கு நன்று. அது கடவுளுக்கு செலுத்துகிற நன்றியாகும். ஆம் அன்பானவர்களே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். உடை உடுத்துவது ஒரு ஆசீர்வாதம். அது உடலை மறைப்பதற்கே, இந்த சமுதாயத்தில் தீங்கு விளைவிப்பதற்கு அல்ல. நமது உடையை பார்த்து மற்றவர்கள் கேலி செய்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒரு தவறான எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் ஆளாக நமது உடை இருக்கக்கூடாது என்பதே இந்த நாளினுடைய சிந்தனையாகும். இதை சிந்தித்தவளாக தங்கைகளே, அக்காக்களே, அம்மாக்களே, உடைகளை அணிவதில் நாகரிகம், உண்மை, சத்தியம், தர்மம் வேண்டும் என்ற அடிப்படையில் சிந்தித்து இந்த நாளை தொடங்குங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.